இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, உலகத்தின் ஒட்டு மொத்த பார்வையும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் மேலே தகி இருக்கின்றது. ஏனெனில் ஒரு உறுதியான பேச்சுவார்த்தை கொண்டு நடைபெறுமா, வெற்றி காணுமா, நாட்டில் உலகத்தின் மத்திய நாட்டுக்கு 50 கப்பால் உலகத்தில் மத்தியில் இருக்கின்ற எரிபொருள் பிரச்சினை தீருமா என்றெல்லாம் ஒரு ஏக்கத்துடன் இருக்கின்றது 3ஆம் உலக நாடுகளும் வறிய நாடுகளும். இந்த நிலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை காலையே மதிப்புக்குரிய உலகத்தின் மக்கள் அவருக்கு பெரிய மதிப்பு வருது. யாருக்கு? ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு. ஜேடி வான்ஸ் அவர்களின் தலைமையில் அமெரிக்க டீம் ஒன்று இன்று காலையே இஸ்லாமாபாத் நோக்கி வெளிக்கிட்டதாகவே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆனால் பல இடங்களில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கின்றது. ஆனாலும் இன்று காலை அமெரிக்கா செய்தியின் பிரகாரம் இன்று காலை மதிப்புக்குரிய பான்ஸ் அவர்கள் தலைமையில் டீம் ஒன்று வெளிக்கிட்டதாகவே செய்தி வருகின்றது. அமெரிக்க அதிபரின் மகளின் கணவர், அவரின் புதல்வியின் கணவர் ஜெரார்ட் குஷ்னர் வெளிக்கிட்டிருக்கிறார். மத்திய கிழக்குக்கான தூதுவர் விட்ஹாப் ஆகிய 3 பேர் மத்தியிலும் 8 பேர் கொண்ட குழுவாக வெளிக்கிட்டதாகவே ஒரு அமெரிக்க செய்தி வெளியாக இருக்கின்றது. அதை நாம் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தாத செய்தியாக. இதேவேளை லெபனான் இல்லாத பாருங்கள் எங்க பிரச்சனை வரப்போகுது பாருங்களேன். லெபனான் இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லை, அணுகு பிடியில் ஈரான். இதுதான் இங்க உள்ள பிரச்சனை வந்திருக்குது பாருங்க. லெபனான் மேல தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட அது நாம சொல்லிக்கலாம் வேண்டுமெண்டே இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் ஒரு உள்நோக்கம் கொண்டுதான் லெபனான் மீது இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. சரி, ஈரான் மேல அந்த தாக்குதலை தொடர்ந்திருக்கலாம். ஏன் லெபனான் போனால் அமெரிக்க அதிபரின் சொல்லுக்கு இஸ்ரேல் கட்டுப்பட்டுச்சு. அவர் இஸ்ரேலை கேட்காமலே இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருந்தார் என்ற சொல்லுக்கு அமைய இஸ்ரேல் அதை ஏற்றிருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு ஆல்டரேஷன் பண்ணியிருந்தது. சரி, நீங்க சமாதானத்துக்கு போறீங்களா அப்படி என்றால் லெபனான் மீது தாக்குதலை நாங்க தொடுப்போம், அதுல நீங்க தலையிடக்கூடாது என்ற ஒரு வில்லங்கம் இங்கு நடந்திருக்கின்றது. எல்லோரும் சொல்லுகிறனால நெதன்யாவு கிடையாது, இஸ்ரேலின் பிரதமர் அலுவலகத்தை கொண்டவர்கள். அப்ப அதுல யார் வருவாங்கன்னு நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப ஒரு முக்கோண வடிவமான செய்தி வந்திருக்கின்றது. பல செய்திகள் பக்கம் வந்தாலும் ஆனால் இந்த குறிப்பிடப்பட்ட 40வது நாளுக்கு பிற்பாடு ஈரான் எந்த விதமான தாக்குதலையும் வளைகுடா மீதோ இஸ்ரேல் மீது தொடுக்கவில்லை. எனில் நாங்கள் அண்டர் தி பீஸ் டாக், இதைத்தான் ஈரான் சொல்லுது. அரக்சி அவர்கள் எல்லா ஊடகங்களுக்கும் உலகத்தின் மத்தியில் சொல்லி வருவது நாங்கள் 2ல் 1 பார்ப்போம். அதாவது இது பேச்சுவார்த்தையா அல்லது சமாதானமா அல்லது போரா என்ற முடிவு தென்படாத வரைக்கும் நாங்கள் அண்டர் தி பீஸ் டாக் என்று அவர் சொல்லி வருகின்றார் உலக மீடியாக்களில். அந்த வகையில் ஈரான் எந்த விதமான போரையும் எதிரிகள் மீது தொடுக்கவில்லை. ஆனால் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை லெபனான் அணி ஹிஸ்புல்லா அணியும் தொடர்கின்றது, இங்கே இஸ்ரேலும் தொடர்கின்றது. ஆக இந்த செய்திக்குள்ள கொஞ்சம் போயிட்டு நான் வரலாம்.
வாங்க லெபனானுக்குள்ள போயிடுவோம். லெபனான் இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லை. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து இதுவரை அவர்கள் சொல்லப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஆதரவு ராஜதந்திரம் தடுமாறியதாலும் எந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கும் லெபனானே மையமாக இருக்கும் என்று ஈரான் வலியுறுத்தியதாலும் லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய குண்டுவீச்சு எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்தன. முக்கிய நிகழ்வுகள் இஸ்ரேலிய தாக்குதல்களும் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளும் தீவிரமடைந்த நிலையில் பதற்றம் அதிகரிப்பது குறித்து அந்த கூற்றை IRGC நிராகரித்திருக்கிறதாம். போர் நிறுத்தத்தின் போது அண்டை வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஈரான் இஸ்லாமிய காவல் படை முற்றுமுழுதாக மறுத்துள்ளதாகவே அந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது. நாமும் அறிந்த வரைக்கும் அது ஈரான் இந்த பீஸ் டாக் வந்த உடனே எந்த விதமான தாக்குதலுக்கும் செல்லவில்லை என்பதுதான் உலக மீடியாக்கள். இதேவேளை இஸ்ரேல் மீது உலக கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றது. ஐரோப்பிய நாடுகளின் பல நாடுகள், ஸ்பெயினிலிருந்து பல நாடுகளில் லெபனான் மீது நடத்தி வரும் கண்ணுடித்தனமான தாக்குதல் குறித்து கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றது. அதுவும் ஒரு மேலதிக செய்தியாக தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் ஈரானிய படைகள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளும் என்றும் உரிமை கோரப்படாத தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க மறுப்பதாகவும் அந்த அறிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றது ஈரானிய தரப்பு. மேலும் அத்தகைய சம்பவங்கள் நடந்தால் அவை போர் நிறுத்த கட்டமைப்பை சீர்குலைக்கும் நோக்கில் எதிரிகளின் நடவடிக்கைகளின் விளைவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான் கணக்குல தூக்கி போடுற ஈரான் கணக்கிலானே, அப்ப இஸ்ரேலுக்குள்ளிருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் கலங்கள் வந்தால் அது ஈரான் தலையில விழும். அப்படித்தான் அந்த சேக்கும் வாக்குகளும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த தலையீடு குறிப்பாக ராஜதந்திர பதட்டங்கள் அதிகரித்து போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த முரண்பட்ட விளக்கங்கள் ஆழமடைந்து வரும் நிலையில் பதட்டம் அதிகரிப்பது குறித்து கூட்டை கட்டுப்படுத்துவதற்கான ஈரானின் பரந்த முயற்சியை பிரதிபலிக்கிறதாகவே உலகம் சொல்லுகின்றது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. லெபனான் அல்லது எதிர்ப்பு அச்சு நாடுகளை போர் நிறுத்தத்திலிருந்து விலக்குவதற்கான எந்த ஒரு முயற்சியும் தீர்க்கமான பதிலடியை தூண்டும் என்று ஈரானிய நாடாளுமன்ற மஜ்லிஸ் சபா நாயகர் முகமது பாகர் கலிபாப் இன்று வெள்ளிக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்ததாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. லெபனான் இந்த ஒப்பந்தத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றும் எந்த ஒரு மீறலும் வெளிப்படையான விளைவுகள் ஏற்படும் என்றும் ஈரானின் பூர்வீக நிலைப்பாடு அறிக்கை தெளிவாக கூறுகிறதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மறுவிளக்கம் அளிப்பதற்கோ அல்லது பின்வாங்குவதற்கோ இடமில்லை என்றும் கலிபா வலியுறுத்தியுள்ளதுடன் நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியின் மூலம் அவசர நிலையையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நாளைய பேச்சுவார்த்தையில் அதையும் பார்க்கலாம். பெய்ரூட் மற்றும் பிற லெபனான் பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுவீச்சுகளை ஒப்பந்தத்தின் தெளிவாக மீறலாக கலிபா சித்தரித்ததுடன் தற்போதைய நிகழ்வுகளை போர் நிறுத்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதை தவிர்த்து அதன் வரம்புகளை சோதிக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்லாமாபாத் வன்முறைகளுக்கு இணையாக அடுத்த வாரம் வாஷிங்டனில் இஸ்ரேலிய மற்றும் லெபனான் பிரதிநிதிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தைகளை நடத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது என்றும் எல்லை சார்ந்த இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தீவிரமடைந்து வரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்த கலந்துரையாடல்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை நடத்தும் என்றும் ஒரு அறிக்கை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அதே வேளையில் லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் என கூறப்பட்டதை தொடங்குமாறு நெதன்யாகு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது நெதன்யாகுவின் பெயரில் வருகின்ற செய்திகள் அத்தனையும் நெதன்யாகு விடுத்ததாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு நான் உத்தரவாதம் இல்லை. இதேவேளை அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த கட்டமைப்பை மாதிரியாக கொண்டு பரந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக லெபனான் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆயினும் இந்த அணுகுமுறை ஹிஸ்புல்லாவின் நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அலி பயாஸ் நேரடி பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து போர் நிறுத்தம், இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் இடம்பெயர்ந்த பொதுமக்களை திரும்புதல் ஆகியவற்றை முன்நிபந்தனையாக
வலியுறுத்துகிறார். போர்க்களத்தில் பதட்டம் அதிகரிப்பது ராஜதந்திரத்தை குலைப்பதாகவும், லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து டெல் அபீப் மற்றும் அஸ்டோட் உள்ளிட்ட இஸ்ரேலிய நகரங்கள் முழுவதும் அபாய ஒலி எழுப்பப்பட்டிருக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை முற்றுமுழுதாக. அதே நேரத்தில் மிஸ்காப் ஆம் நகரில் ஒரு கட்டிடத்தின் மீது ஏவுகணையை தாக்கியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி மெதுலா, ஸ்லோபி மற்றும் மேற்கு கலியோவியாவில் உள்ள இராணுவ நிலைகள் உள்ளிட்ட பல இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது. அது தெற்கு லெபனானுக்குள் இருந்த இஸ்ரேலிய படைகளின் குவிப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தெற்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் தீவிரமடைந்தன என்றும், ஐதா, அல் ஷாப் மற்றும் ஹரினியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் குண்டுவீச்சு நடத்தியதாகவும், அத்துடன் நபாத்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள நகரங்களில் பரவலான செல் தாக்குதல்கள் நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. நேற்று முதல் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் மட்டும் பெண்கள், குழந்தைகள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மார்ச் 2 முதல் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1888 காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6000 சொல்லப்படுகிறதாக. ஆனால் என்னுடைய பார்வையில் நமக்கு இந்த செய்தி இன்னும் எட்டவில்லை. தற்போதைய இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை செய்திகளை பார்க்கின்ற போது லெபனான் முற்றுமுழுதாக பற்றி எரிகின்றது என்பதுதான் உண்மை. லெபனானின் உயர்ந்த கட்டிடங்கள் மீது பெருவாரியான தாக்குதல்களை இஸ்ராயேல் தொடுத்திருக்கின்றது. மிக அதிகப்படியான சேதங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. நொடி பொழுதில் சீட்டுக்கட்டுகள் விழுவது போன்று கட்டிடங்கள் சரிந்து விழுவதை குண்டுபிடிப்பு சத்தத்துடன் காண முடிகின்றது. அந்த காணொளிகள் தற்பொழுது உலக ஊடக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆக மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.